Hi friends, welcome to Tutors Funny channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல நாங்க பார்க்க போற விஷயம் வந்து இமேजेस அட்ஜஸ்ட்மென்ட் பத்தி தான் பார்க்க போறோம். இல்ல ஹியூ அண்ட் சேச்சுரேஷன் இந்த மாதிரி நிறைய எஃபெக்ட்ஸ் பார்க்க போறோம். ரைட். நம்ம வந்து போட்டோன்னு நம்ம ஓபன் பண்றோம். ஃபைல் ஓபன். உள்ள போய் நம்ம ஒரு போட்டோன்னு ஓபன் பண்ணுவோம். ரைட். இப்போ வந்து முதல்ல வந்து இந்த போட்டோவை நம்ம இதை எடுப்போம் டி-ஷர்ட். ரைட். இப்போ இந்த டி-ஷர்ட்டுக்கு நம்ம கலர் மாத்துறதுனா எப்படி மாத்துறது? சிம்பிளாக மாற்றணுன்னா இப்போ இந்த டிஷர்ட் நீல கலரில் இருக்குது, எனக்கு ரெட் கலருக்கு மாற்றணுன்னா இமேஜில் போய்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட், ஹியூ அண்ட் சேச்சுரேஷன், இதில் உங்களுக்கு தேவையான கலர் அப்படி மாற்றிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு மாற்றிக்கிட்டு இருக்கும். ரைட். இப்போ மஞ்சள்னா மஞ்சளில் வச்சுட்டு இந்த மஞ்சள் இதை மஞ்சளை வந்து சேச்சுரேஷன் பண்ணோம்னா கொஞ்சம் குறையும். இந்த மஞ்சள் வந்து குறையும், கூட்டுறதுன்னா அந்த கிட்ட பக்கத்தில் இழுத்திங்கன்னா கூடும். ரைட். இந்த மாதிரி மாற்றலாம். ரைட். இதே நீங்கள் நீளத்துக்கு மாற்றினா இந்த மாதிரி நீளத்துக்கு இந்த மாதிரி மாறும். டார்க் நீளம்னா டார்க் நீளத்துக்கு மாறும். நீலம், ஊதா இந்த மாதிரி கலர்ஸ்க்கு வந்து நம்ம மாற்றலாம். ஓகே, வெரி சிம்பிள். இப்போ ஹியூ அண்ட் சேச்சுரேஷனில் என்னன்னா ஹியூவில் வந்து கலரை செலக்ட் பண்ணுறீங்க, சேச்சுரேஷனில் வந்து கலரை வந்து கூட்டி குறைக்கிறீங்க. நல்லா குறைச்சிங்கன்னா இதுக்கே போயிடும், ஏன்னா அது கருப்புக்கே போயிடும். அதனால் இந்த பக்கத்து நீங்கள் கணக்காக குறைங்க, உங்களுக்கு தேவையான கலருக்கு குறைங்க. ரைட். நல்லா கூட வேணும்னா இந்த கலருக்கு எடுக்கலாம். இப்போ ரெட்டு வந்து ரெட்டாக எடுக்கணும்னா இந்த ரெட் இந்த ரெட் கலருக்கு இந்த ரெட். இப்போ ரெட் வந்து கூட வேணுமா குறைய வேணுமா இந்த மாதிரி மாற்றிட்டு ஓகே பண்ணிங்கன்னா உங்களுக்கு கலர் வந்து இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்போ சேஞ்ச் பண்ணுற நேரம் இந்த பேக்ரவுண்ட் கலர் வந்து ஒயிட்டாக இருந்தால் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணலாம். இதே இந்த பேக்ரவுண்ட் வேறு கலர்ஸில் இருந்துச்சுன்னா இந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணி தான் சேஞ்ச் பண்ணால் சேஞ்ச் ஆகும். ரைட். ஓகே. இப்போ நான் அடுத்து செய்ய போகிறேன். இன்னொரு ஃபோட்டோன்னு ஆட் பண்ணுறேன். இதுக்கு இந்த ஃபோட்டோ ஆட் பண்ணும். இப்போ இந்த ஃபோட்டோவுக்கு வந்து பாருங்கள், கண்ட்ரோல் ப்ளஸ் அடித்தா ஜூம் ஆகும், கண்ட்ரோல் மைனஸ் அடித்தா ஜூம் அவுட் ஆகும். ரைட். ஜூம் இன் ஜூம் அவுட். ரைட். இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு படிச்சிருக்கணும், ஷார்ட்கட் கீ. ரைட். கண்ட்ரோல் அடித்தா ஜூம் ஆகும். ரைட். ஓகே. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ரைட், இந்த ஃபோட்டோவை நான் பிளாக் அண்ட் ஒயிட்க்கு மாற்றிட்டு இந்த ஜுவல்லரி ஐட்டத்தை மட்டும் நான் கலரில் மாற்ற போகிறேன். அது எப்படின்றத பார்ப்போம். ரைட். இந்த ஃபோட்டோவை எப்படி நான் பிளாக் அண்ட் ஒயிட்க்கு மாற்றணும்னா இமேஜில் போய்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட், இதில் நம்ம மாற்ற போகிற இடம் வந்து என்னன்னா டியூ சேச்சுரேட். இப்போ பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு மாறிச்சு. இந்த கலருக்கு நம்ம மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும்னா இதை வந்து இந்த ஜுவல்லரி ஐட்டத்தை மட்டும் நம்ம கலரில் காட்டணும். அப்படின்னா தான் அழகாக இருக்கும். அதான் நீங்கள் போஸ்டர் டிசைன்லாம் பார்த்துருப்பீங்க, இமேஜ் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்கும், கலர் ஐட்டம் வந்து இந்த ஜுவல்லரி ஐட்டம் வந்து கலரில் இருக்கும். அது எப்படின்னா இதில் பாருங்கள், ஒரு ஆப்ஷன் இருக்குது ஹிஸ்ட்ரின்னு சொல்லி, விண்டோஸ் வந்து ஹிஸ்ட்ரின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனை நீங்கள் எனேபிள் பண்ணுங்கள். ரைட். எனேபிள் பண்ணிவிட்டு இதில் பாருங்கள் டூல் ஒன்றுக்கு ஹிஸ்ட்ரி டூல், இந்த இதை கிளிக் பண்ணி ஹிஸ்ட்ரி ப்ரஷ், இந்த ப்ரஷ் எடுத்துகிட்டு இந்த ப்ரஷ் சைஸை வந்து கூட்டுறதுக்கு வந்து ஓப்பன் ப்ராக்கெட். ரைட். ஓப்பன் ப்ராக்கெட் அடித்தா இந்த ஏரோ வந்து இந்த ப்ரஷ் சைஸ் வந்து கொஞ்சம் கூடும். ரைட். ஓப்பன் ப்ராக்கெட் இந்த கூடும், மற்றது வந்து க்ளோஸ் ப்ராக்கெட் அடித்தா குறையும். இந்த ப்ரஷ் வேலை செய்யாது, நீங்கள் டேப் கீயை உங்கள் கீபோர்டில் ப்ரெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஒர்க் பண்ணாது. ஒர்க் பண்ணாட்டி டேப் கீயை வந்து கேப்ஸ் லாக்கை வந்து ஆஃப் பண்ணுங்கள். ரைட். இதுதான் டபுள் ஷூட்டிங். இந்த கீ வேலை செய்யாது, கேப்ஸ் லாக்கை வந்து ஓப்பன் பண்ணியிருந்தோம், ஆன் பண்ணியிருந்தா ஆஃப் பண்ணணும் உங்கள் மெஷினில். இந்த மாதிரி ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் இதில் அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி ஷார்ட்கட் கீழே ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் கண்ட்ரோல் ப்ளஸ் அடிச்சா ஜூம் ஆகும். ஹேண்ட் டூல் வந்து ஸ்பேஸ் பார். இதில் வந்து நீங்கள் கணக்காக வச்சுக்கிட்டு பேக் சைஸ் இந்த மாதிரி ஷார்ட்கட் நீங்கள் பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு லேஸாக இருக்கும் ஒர்க் பண்ணிட்டு போகிறதுக்கு. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி செஞ்சு போகலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணிட்டு போகலாம். இந்த மாதிரி உங்களுக்கான வேலைகளை வந்து இலகுவாக பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த டூலை யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கான வேலையை ரொம்ப இலகுவாக பண்ணிக்கொள்ள முடியும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா கண்ட்ரோல் Z அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி போயிடும். திரும்ப வந்து நீங்கள் கணக்காக அந்த மாதிரி ஜூம் பண்ணி சொல்லிங்க, கண்ட்ரோல் ப்ளஸ் அடிச்சு அப்படின்னா தான் கணக்காக வரும். ஹேண்ட் டூல் ஸ்பேஸ் பார், இதில் வந்து கண்ட்ரோல் ப்ளஸ் அடித்து ஜூம் பண்ணுறீங்க, மற்ற வந்து ஹேண்ட் டூல் வந்து ஸ்பேஸ் பார். இது ரெண்டையும் உபயோகப்படுத்தி தான் இந்த மாதிரி நீங்கள் உங்களோட டிசைனை வந்து அழகாக செய்யணும். அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து டிசைனிங் வந்து சரியாக அமையும். இந்த மாதிரி உங்களுக்கு கிராஃபிக்ஸை காட்டலாம். காட்டி இந்த மாதிரி உங்களுக்கான டிசைனை வந்து அழகாக இந்த மாதிரி காட்டலாம். இந்த மாதிரி உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. இந்த இதை வந்து கொஞ்சம் ப்ரஷ் சைஸை குறைங்க, இந்த மாதிரி காட்டலாம். ஹேண்ட் டூல்
இப்போ இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி கொடுத்துட்டு ரைட் அவ்வளோதான். இப்போ இந்த இதுக்கும் கொடுக்கணும்னா அடித்து நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு டிசைனை வந்து மாற்றலாம். இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான ஜுவல்லரி ஐட்டம் வந்து கண்ட்ரோல் மைனஸ் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி காட்டும். வெரி சிம்பிளாக இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் அழகாக பண்ணக்கூடியதாக இருக்கும். இந்த ஃபோட்டோஷாப் டாக்குமெண்ட்டை யூஸ் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு போஸ்டர் டிசைனுக்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு டிசைன் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், இதை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு. ஓகே, இது ரொம்ப முக்கியம். ரைட். இப்போ இன்னொரு விஷயம் அதில் பார்ப்போம். நம்ம வந்து இந்த கலர் கரெக்ஷன் சாரி இப்போ இதை எடுத்துகிட்டு இதோட வேரியேஷன் ஒரு விஷயம் இருக்குது, அதையும் பார்த்துருவோம் இதில். ரைட். இப்போ இந்த ஃபோட்டோ ஓகே நான் ஆன் பண்ணி தானே இருக்குது. அப்போ நான் வந்து இந்த ஃபோட்டோ வேற ஒரு ஃபோட்டோ அதான் ஆஃப் பண்ணாது இல்லை. ரைட். ரைட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ரைட். இப்போ கண்ட்ரோல் பாஸ் அடிச்சு வருது. இப்போ கலர் வேரியேஷன் பார்த்துக்கலாம். நீங்கள் இந்த ஃபோட்டோவை வந்து நீங்கள் கலர் என்ன ஃபோட்டோ ஆல்பம்லாம் செய்கிற நேரம் உங்களுக்கு ஈஸியாக செய்வாங்க சிலவங்க. இமேஜில் போய் அட்ஜஸ்ட்மெண்ட் இதில் பாருங்கள் வேரியேஷன் ஒன்று இருக்குது. இதை கொடுத்தீங்கன்னா இல்லை ஒவ்வொரு கலர்ஸில் இருக்கும். இந்த ஃபோட்டோ வந்து வேரியேஷனில் காட்டும். இப்போ சிலவங்க வந்து இந்த கலரில் வந்து ஒரிஜினலை யூஸ் பண்ணுவாங்க. இதுதான் ஒரிஜினல். இப்போ கலர் பிங்க் கலருக்கு இருக்குதுன்னா க்ரீன் கலர், எல்லோ, இந்த மாதிரி எல்லோவுக்கு அடிச்சுட்டு பாருங்கள் இந்த ஃபோட்டோவை எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அழகான லுக் ஒன்று வரும். கண்ட்ரோல் மைனஸ் அடிச்சு ப்ளஸ் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அழகான லுக் ஒன்று வரும். இந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வெட்டிங் ஆல்பத்துலலாம் இந்த மாதிரி வேரியேஷன் ஆட் பண்ணுவாங்க. இப்போ கண்ட்ரோல் சர்ட் அடிச்சிங்கன்னா இப்படி தான் ஒரிஜினல் ஃபோட்டோ. இப்போ நீங்கள் வேரியேஷன் ஆட் பண்ணோன்னே உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்க. இதே நிறையா இருக்குது வேரியேஷன், இதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அட்ஜஸ்ட்மெண்ட், வேரியேஷன், இல்லை லைட்டர்னு ஒன்று இருக்குது. லைட்டரை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு அந்த மாதிரி லைட்டர். ரைட். திரும்ப வந்து நான் இன்னொன்று கொடுக்குறேன். வேரியேஷன் நிறையா கலர்ஸ். இப்போ ரெட்டை யூஸ் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிவிட்டு இதில் உங்களுக்கு என்ன இதை கூட்டி குறைச்சி பார்க்கலாம். அதில் ஓகே பண்ணிங்க இந்த மாதிரி வரும். இப்போ இந்த மாதிரி நீங்கள் வேரியேஷனும் நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள் உங்கள் ஃபோட்டோவுக்கு வந்து. இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.